and values that saved our country's freedom movement so profoundly, and the values on which our country's constitution and democracy have been anchored. All these values are under assault, and therefore our collective and determined resolve to fight this election. So this is the name, and we had meeting just now, and everybody consented and agreed this name. So we are fielding him as a vice president candidate. Thank you very much. नमस्कार साथियों, अभी अभी खड़गे जी ने जो घोषणा की है, सुप्रीम कोर्ट के पूर्व न्यायाधीश बी सुदर्शन रेड्डी जी विपक्ष की ओर से एक जॉइंट उम्मीदवार हैं इस उपराष्ट्रपति चुनाव के लिए। इन्होंने अभी अभी कहा है कि उपराष्ट्रपति चुनाव एक विचारधारा का टक्कर है, और क्योंकि सुदर्शन रेड्डी जी हमारे स्वाधीनता संग्राम और हमारे संविधान के मूल्यों को प्रतिबिंबित करते हैं, मूल्यों के लिए उन्होंने अपनी सारी जीवन लड़ाई लड़ी है, वो उम्मीदवार बने हैं। और सारे विपक्ष पार्टियों ने सर्वसम्मति से इनका नाम चुना है। मैं खड़गे जी का शुक्रगुजार हूं कि उन्होंने सारे विपक्ष के पार्टियों के ओर से देश को एक विकल्प के रूप में बी सुदर्शन रेड्डी गारू का नाम उपराष्ट्रपति के लिए घोषणा की है। मैं अभी आपको भोजन के लिए आमंत्रित करता हूं। शुक्रिया। We are going to file the nomination on 21st. So the importance of candidate and how important he is already Jairam Ramesh explained. Further, I don't want to say anything. Thank you for all the media people coming, and tomorrow all opposition party members, MPs are meeting in Central Hall 1 o'clock. This is for your kind information. Thank you. அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி வேட்பாளராக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக பி சுதர்சன ரெட்டி நியமிக்கப்படுவதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக பி சுதர்சன ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இந்தியா கூட்டணி வேட்பாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி பி சுதர்சன ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், நாட்டினுடைய 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் வரும் 21ஆம் தேதி. இன்னும் 2 தினங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இறுதியான நேரத்துல எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணி அவர்களுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் பெயரை சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில எதிர்க்கட்சிகள் சார்பாக நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுவார் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். முதல்ல யார் இந்த சுதர்சன் ரெட்டி அப்படின்றத பார்த்துட்டு இவரை தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதை நம்ம கேட்டறிஞ்சிருக்கோம். அந்த தகவல்களையும் நாம் வழங்க முடியும். முதல்ல 1946 ஜூலை 8ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர் தான் சுதர்சன ரெட்டி. 1971ஆம் ஆண்டு ஹைதராபாத்ல ஆந்திர பிரதேச பார் கவுன்சில்ல வழக்கறிஞர்களாக பதிவு செய்கிறார். 1988 தொடங்கி 1990 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் வரைக்கும் ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞராகவும் 1990 6 மாதங்கள் மத்திய அரசினுடைய கூடுதல் நிலைய ஆலோசகராகவும் பணியாற்றி இருக்கிறார்.
பின்னர் 1995 மே 2ஆம் தேதி ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்படக்கூடிய சுதர்சன ரெட்டி 2005 டிசம்பர் 5ஆம் தேதி கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியிருக்கிறார். 2007 முதல் 2011 ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக பணியாற்றி இருக்கக்கூடிய இவர் தன்னுடைய நீதிபதி மற்றும் நீதித்துறை சார்ந்த காலங்கள்ல முக்கியமான பல்வேறு வழக்குகள்ல அவர் தீர்ப்புகளையும் வழங்கியிருக்கார். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி பி சுதர்சன ரெட்டியை நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான எதிர்க்கட்சி வேட்பாளராக சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல அறிவித்திருக்கிறார்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த பட்டியல்ல 3 நபர்களுடைய பெயர்கள் என்பது அடிபட்டது. ஒன்று காந்தியினுடைய கொள்ளு பேரன் துஷார் காந்தியினுடைய பெயர், மற்றொருவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறார். 3வது பெயர் தான் பி சுதர்சன ரெட்டி. இந்த 3 பெயர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்துல விவாதிக்கப்பட்டது. இந்த 3 பெயர்கள்ல ஒரு பெயரை தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த பெயர் அரசியலுக்கு நேரடியாக தொடர்புடையதாக இல்லாதவராக இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் அழுத்தமாகவும் கூட இருந்தது. அந்த அடிப்படையில் தான் பி சுதர்சன ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் ஏற்கனவே கூட சில தகவல்களை எல்லாம் அறிந்திருக்க முடியும். என்னவென்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் வேட்பாளராக நிறுத்துவதற்கு காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை பெயர் அதற்கு பரிந்துரைக்கப்படும் என்றெல்லாம் தகவல்கள் சொல்லப்பட்டது. சில கட்சிகள் அந்த பெயரையும் பரிந்துரைத்தார்கள். ஆனால் மயில்சாமி அண்ணாதுரை தனக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லை என்று கட்சி தலைவர்களிடம் தெரிவித்ததன் அடிப்படையிலே டி சுதர்சன் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சில எம்பிக்கள் பார்க்க முடிகிறது. எனவே பி சுதர்சன் ரெட்டியை பொறுத்தவரையிலுமே நீதிபதியாக பணியாற்றி இருக்கக்கூடிய அதே நேரத்துல அரசியலுக்கு நேரடியாக தொடர்புடையவர் அல்லாத ஒருவரை தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவரை இந்தியா கூட்டணி தேர்வு செய்திருக்கிறது அப்படின்ற தகவல்களையும் அவர்கள் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.